அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்ப்போமா? பார்க்கலாமே வாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் குடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸு போட்டு பாலில் கலந்து வச்சுருக்கேன். இது என்னோட பங்கு தான். இப்போ நான் குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுண்டல், அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி புட்டு. இந்த புட்டு மாவும் நம்ம சந்தையில் கிடைக்கும். சூப்பரான ஒரு புட்டு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரி உதிரியா செம்மையாக இருக்கு மம்மி. புட்டில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். புட்டு மாவு ஆவி காட்டிட்டு அருமையான ஒரு நாடு சக்கரை போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். உனக்கு எனக்கு அப்பாவுக்கு தான் இது. அதுக்கும் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா தயிர் சோறு, மாதுளம்பழம் ஆப்பிள்லாம் கட் பண்ணி போட்டு மதியத்துக்கும் தயிர் சோறு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். கிஷோர் ஜெய்க்கெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாரும் ஜெய்க்கு கொடுக்கல, வர்ஷாக்கு கொடுத்தோம். வர்ஷாக்கும் கிஷோரும் கட்டியாச்சு. அப்பாவுக்கு உனக்கு எனக்கு ஜெய்க்கு தான். வேணும்னா கொஞ்சம் வெள்ளை சோறு வச்சுக்கலாம். நேற்றுக்கு வச்சா மட்டன் தொக்கு கொஞ்சம் இருக்குது, ரசம் இருக்குது, இங்கே பாருங்கள் ரசமும் இருக்குது. வேணும்னா கொஞ்சம் வெள்ளை சோறு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், இன்றைக்கி தயிர் சோறு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் புட்டு இதெல்லாம் பண்ணேன். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்று. தயிர் சாதம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க பசங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன், ஆப்பிளும் மாதுளையும் போட்டிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்தது சாப்பிட்டேன். அது சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் தேவாமிரதமாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, இந்த டப்பா கட்டுற வேலை தான் இன்னும் எனக்கு முடியலை. டப்பா இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். அது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா வீட்டில் சுட சுட செஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு தேவார பதிகம் சொல்லியிருந்தேன். அது வந்து நிறைய பேர் தெரியலன்னு கேட்டிங்க, வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்டிங்க, அவங்களுக்கும் ரிப்ளை கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். பாருங்கள், போய் அதை நிச்சயம் கேளுங்க. தேவார பதிகம் இடறினும் தளரினும் எனதுருனு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சொந்த வீடு கட்டணுன்னா என்ன பண்ணுறதுன்னு வந்து கேட்குறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு உழைக்கணும், சரிங்களா? வாய்ப்பு எப்படியெல்லாம் கிடைக்குதோ அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திட்டு முன்னேறணும். அப்புறம் இறைவனோட அருளில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கும் முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து எங்கள் பெரியம்மா சொன்னது, எங்கள் அம்மாவோட அக்கா. சொந்த வீடு கட்டுறதுன்னா எப்படி பெரியம்மா வந்து அப்படின்னு நான் ஒரு பேசுவோம் இல்லையா? அப்போ அவங்க சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இன்னும் முதல்ல விளக்கடியில் அந்த காசு, நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா, அது வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ என்ன விளக்கு ஏற்றுறீங்களோ அது அடியில் காசு வைங்க. விளக்கை எப்போவுமே நம்ம கீழே வைக்க மாட்டோம், ஒரு தட்டு வச்சு தான் வைப்போம் இல்லையா? அந்த தட்டு மேலே உங்களுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ காயின்ஸ் அதை வச்சுட்டு விளக்கு அது மேலே வச்சு பொருத்தி விளக்கேற்றுங்க. நிச்சயமாக பாருங்கள், ஒரு சில வருடங்களில் நிச்சயமாக நீங்களும் சொந்த வீட்டில் இருப்பீங்க. இது ஒரு நம்பிக்கை, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது நம்ம விளக்கு வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் ஒரு வீடு 2 வீடு இல்லை, நிறைய வீடு கட்டிக்கிட்டே போகலாம். அந்த விளக்கு வந்து அடியில் அந்த காசு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். வெள்ளிக்கிழமானா நீங்கள் மறுபடியும் அதை எடுத்து தேய்ச்சிட்டு மறுபடியும் அந்த விளக்கு உள்ளே அதை வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. நான் சொல்லுது விளக்கு மேலே காசு எண்ணெய் அங்கே போடக்கூடாது, விளக்கு அடியில் வச்சுட்டு பொருத்திட்டு மேலே விளக்கு வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம், சரிங்களா? அந்த மாதிரி ஏற்றுங்க. நிச்சயமாக கொஞ்சம் நாளில் பாருங்கள் நீங்களும் வந்து சொந்த வீட்டில் இருப்பீங்க, சரிங்களா? இது நம்பிக்கை, நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு இதுவும் மனசில் நம்ம ஒரு ஆழமான நம்பிக்கை விதைக்கணும். எந்த ஒரு 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 சத்துமாவே வாங்கிட்டு நான் குண்டாகணும்னு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே வெயிட் போடும். ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கணும், இந்த சத்துமாவை குடித்தா நம்ம வந்து வெயிட் போடுவோம் அப்படின்னு உங்கள் மனசார நீங்கள் நினச்சி குடிக்கும்போது தான் அந்த சத்துமாவும் மருந்தா மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வேலை செய்யும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எல்லா பொருளுமே இந்த மாதிரி தான், சரிங்களா? வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளவா இருக்கே சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை. பாய்.